அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ணால் நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆகிருந்தாங்க. இன்றைக்கி க்ளோசிங்குமே நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே நியர் டு ஒரு நம்பர் பக்கத்துலேயே க்ளோஸ் ஆகிருக்காங்க. அரௌண்ட் ஒரு 10 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ். அதுலேயே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்காங்க. அண்ட் ரொம்ப நேரமாக ஃபஸ்ட் ஹாஃபில் மார்க்கெட் நமக்கு ஃபஸ்ட்டு டவுன் சைட் நம்பர்ஸான 24,518 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் ரொம்ப நேரமாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க. ஈவன் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இதான் இதனுடைய ஹையில் மார்க் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. இந்த டைமிங் கேண்டில் முன்னாடியே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் எவ்ரிடே நம்ம சொல்லிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் இருக்கிறது பொசிஷனலாக பேர் சென்டிமெண்ட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம். ஈவன் தோ இந்த வீக் முழுவதுமே மார்க்கெட் நல்ல ஒரு சப்போர்ட்டில் இருக்கிறதுனால நிறைய வியூவர்ஸ் நான் கால் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன், அதை ஸ்டில் ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எக்ஸ்பைரி டே அப்போ நீங்கள் மந்த்லி எக்ஸ்பைரி எடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஒரு பாசிபிள் நமக்கு இருக்குது. இது மாதிரி நமக்கு ரிவர்சல் ஆகும் பொழுது உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வீக்லி எக்ஸ்பைரி எடுத்துகிட்டு அந்த வீக்குக்குள்ளாக, உதாரணமாக இந்த 7th ஆகஸ்ட்டுக்குள்ளாக நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கிறது. அது ஒரு நடப்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு ரொம்பவே கம்மியாக இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுவதுமே நமக்கு மார்க்கெட் நல்ல ஒரு டவுன்ஃபால் கொடுத்துருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் கம்ப்ளீட்டாக ஒரு மொமெண்டம், ஒரு டர்னிங் மொமெண்டம் அப்படின்னே சொல்லலாம், நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி வால்டாலிட்டி அப்படிங்கிறது எக்ஸ்பெஷலி இந்த வீக்லி எக்ஸ்பைரினால மட்டுமே நமக்கு நிஃப்டியில் கொடுத்துருந்தாங்க. நேத்தியுடைய வீடியோலையும் நம்ம ரொம்ப கிளியராக நம்ம சொல்லியிருந்தோம். எவ்ரிடே சொல்கிறதுக்கான ரீசன் அதுதான். நெக்ஸ்ட் டே ட்ரேடுக்கான கண்டிப்பாக ஒரு டிப்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டே ட்ரேடில் அப்ளை பண்ணும்பொழுது இன்னுமே உங்களுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நீங்கள் அதிகப்படுத்த முடியும். இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய வியூ பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகைன் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ரொம்ப நேரமாக ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கு, ஹை ஆர் லோ க்ளோஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நேரமாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க. பிஃபோராகவே நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, மொமெண்டம் அப்படிங்கிறது அந்த 15 மினிட்ஸ் ஹை இல்லை லோ கட் ஆகும் பொழுது மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக நம்ம சொல்லினோம். அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டி நமக்கு T=N செட்டப்பில் வராங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லினோம். அதாவது T=N அப்படின்னா என்ன அப்படின்னு ஸ்டில் வியூவர்ஸ்க்கு டவுட்ஸ் இருக்கு. டைமும் நம்பரும் சேர்ந்து ஒரு இடத்துல வராங்க அப்படின்னா அது T=N செட்டப். உதாரணமாக நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டில் ஃபார் பேங்க் நிஃப்டி 10:30 to 35 கேண்டில் நமக்கு டைமிங் கேண்டில், அதான் T. N அப்படிங்கிறது லெவல்ஸ், இந்த 55,096 அப்படிங்கிற லெவல்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. 3 லெவல்ஸ் அப் சைட்லையும் 3 லெவல்ஸ் டவுன் சைட்லையும் நம்ம எவ்ரிடே ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த இரண்டுமே சேர்ந்து ஒரு பிளேஸில் வராங்க அப்படின்னா ஹை அண்ட் லோ கட் ஆகும் பொழுது நல்ல ஒரு மொமெண்டம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மஸ்ட் ட்ரேடபிளான ஒரு பிளேஸ். ஸோ இந்த இடங்கள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரமாக நமக்கு லோ கட் ஆகாமல், ஈவன் தோ நமக்கு ஹை கட் ஆயிருந்தாலும் நமக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் டைமிங் கேண்டில் நமக்கு வந்துட்டாங்க. ஸோ இதனுடைய ஹைண்டில் பார்த்தோம் அப்படின்னாலும் மறுபடியும் நமக்கு லோ கட்டாக இருந்தாங்க, நல்ல ஒரு ஃபால். அண்ட் அகெயின் இந்த T=N செட்டப்புக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆனதுமே மொமெண்டம் அப்படிங்கிறது சூப்பரான ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. ஈவன் டைமிங் கேண்டில் படி நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்தந்த டைமிங் கேண்டிலுடைய ஹை அண்டில் மார்க் பண்ணிவிட்டு எந்த பக்கம் பிரேக் ஆகிறாங்களோ அந்த பக்கம் உங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற லோவில் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம், இல்லை ஹையில் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம், பேஸ்ட் ஆன் த ஹை அண்ட் லோ கட் ஆகிறதை பொறுத்து. நல்ல ஒரு மொமெண்டம் இன்னைக்கு கேப்சர் பண்ணியிருந்தோம். ஈவன் இந்த எக்ஸ்பைரி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நமக்கு ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஈவன் நம்ம ஹோல்டிங் பொசிஷனாக இருக்கட்டும், இன்டர்டே பொசிஷனாக இருக்கட்டும், நல்ல ஒரு பாயிண்ட் இன்னைக்கு நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். அண்ட் சென்செக்ஸினுடைய வியூ பார்த்துக்கலாம். நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண சென்செக்ஸினுடைய வியூ இது. சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட்டு. அண்ட் எக்ஸாக்ட் அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக ஒரு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் நம்மளுடைய நம்பர்ஸ்குள்ளாகவே ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. ஈவன் ஒரு 5 மினிட்ஸ் கூட நம்மளுடைய லெவல்ஸான இந்த 83 அப்படிங்கிற லெவல்ஸ்க்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் நல்ல ஒரு ஃபால் எக்ஸாக்டாக 3rd லெவல் வரைக்குமே நமக்கு கொடுத்துட்டு அதுலேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருந்தாங்க. நல்ல ஒரு பாயிண்ட் சென்செக்ஸ்லேயுமே கேப்சர் பண்ணியிருந்துருக்கலாம் பேஸ்ட் ஆன் த நம்பர்ஸ்.
அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே வந்து நம்ம ஸ்டாக்ஸ் வந்து சொல்கிறது இது மாதிரி ஒன் சைட் ரேலி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுக்கும் பொழுது இன்னுமே நல்ல ஒரு பாயிண்ட் வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும். ஒரு ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ் ஐனில் மார்க் பண்ணி உங்களுடைய ட்ரேடிங் அனாலிசிஸ் படி இந்தந்த ஸ்டாக்ஸ் வராங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்தந்த ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாயிண்ட் வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும். இப்போ இந்தந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயிலை பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவிலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னா என்ன ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மொமெண்டம் கேண்டில் அப்படின்னு சொல்கிற இந்த மொமெண்டம் கேண்டில் வந்து 5 மினிட்ஸ் படி நிஃப்டி மிட் செலக்ட்டுக்கு வந்து 940 to 945 கேண்டில் வந்திருந்தாங்க. எக்ஸாக்டாக ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுவதுமே நமக்கு அதுதான் ஹை தவிர்த்து அதுக்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட நமக்கு க்ளோஸ் ஆகலை. இந்த டைமிங் கேண்டிலும் உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் போயிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் அரவுண்ட் வந்து 24,500 புட் ஆப்ஷன் 49ல் எடுத்த ஒரு புட் ஆப்ஷன் மோர் தேன் 160 வரைக்குமே போயிருந்தாங்க. சூப்பரான ஒரு ப்ராஃபிட் வந்து இன்றைக்கி நம்ம ஏர்ன் பண்ணியிருந்தோம். இது மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல் நம்ம போஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து இங்கே தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நாளைய ப்ரெடிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரீவியஸாக நம்ம சேனல் வந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம எப்பத்துலேருந்தே வந்து மார்க்கெட் வந்து ஒரு வேறு சென்டிமெண்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த 5th ஆகஸ்ட் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட். இதனுடைய லோ கட்டாயிருக்கிறதுனால நேற்று எக்ஸ்பெஷலி லோ கட்டாயிருக்கனால இனிமேல் நமக்கு டவுன் போகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகம் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி நல்ல ஒரு ஃபால் இன்னைக்கு கொடுத்துருந்தாலும் செகண்ட் ஆஃப் முழுவதுமே கம்ப்ளீட்டாக ஒரு ரெக்கவரி அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு பேர் சென்டிமெண்ட்டில் தான் இருக்காங்க. அதில் எந்த ஒரு விதமான டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து லாங்லியா ஷார்ட்லியா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். மார்க்கெட் இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸ் வந்து இந்த 5th ஆகஸ்ட்டுக்கு கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருந்தாலும் இந்த 5th ஆகஸ்டினுடைய கேண்டிலுக்கு கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருந்தாலும் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹோப் என்ன அப்படின்னா நம்ம நேத்தியுடைய வீடியோலேயே நம்ம சொன்னபடி மேஜரான ஒரு சப்போர்ட் ஏரியாவில் மார்க்கெட் வந்து இருக்காங்க. ஸ்டில் வந்து இந்த லெவலுக்கு கீழே வந்து இன்றைக்கி ஒரு ரெட் கேண்டில் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக நமக்கு டவுன் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். பட் ஆஸ் ஆஃப் நோ இந்த லோ அப்படிங்கிறத வந்து நிஃப்டி வந்து ஹோல்ட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரே ஒரு ஹோப். அது மட்டும் இல்லாமல் நம்ம டூல் பேஸ்டாக நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது நிஃப்டி டே சார்ட்டு பேஸ்ட் ஆன் அவர் டூல். எக்ஸாக்டாக நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆன இந்த ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீன் கலர்ஸில் வந்து மார்க்கெட் வந்து டச் ஆகிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு சைன் அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு புல் பேக்காக இருக்கலாம் நம்ம லாங் போகிறதுக்கு. எப்போ வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்னா இந்த ஹையை உடைத்து ஃபர்தராக இந்த டே கேண்டில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டில் வந்து நமக்கு 5th ஆகஸ்டினுடைய கேண்டில் வேலிடாக இருந்தாலும் இந்த கேண்டில் இன்னையுடைய கேண்டில் வந்து நமக்கு 7th ஆகஸ்டினுடைய கேண்டிலுடைய ஹை கட்டாயி நமக்கு க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னா ஃபர்தராக நமக்கு லாங் போகலாம். இது ஒரு லோவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். எக்ஸ்பெஷலி வந்து நமக்கு ப்ரீவியஸாக இந்த லைன் அப்படிங்கிறத வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டூல் பேஸ்டாக வந்து இது ஒரு சப்போர்ட் ஏரியாவில் இருந்துட்டு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுனால மேபி நமக்கு இதுக்கு மேலே வந்து ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆகும் பொழுது இந்த லோ வந்து ஸ்டாப் லாஸாக நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு ஃபார் பொசிஷனலாக நம்ம லாங் போகலாமே தவிர்த்து இல்லை மறுபடியும் நமக்கு லோ கட் ஆகிறாங்க அப்படின்னா இன்னுமே நமக்கு டவுன் போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். மார்க்கெட் இப்போ இருக்கிற பிளேஸ் அப்படிங்கிறது ஒரு குரூஷியலான ஒரு பிளேஸ். கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது 5th ஆகஸ்ட் மேலே போகும் பொழுதும் இல்லை 7th ஆகஸ்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகும் பொழுது ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன், 5th ஆகஸ்ட்டுக்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆகும் பொழுது ஃபர்தராக நமக்கு அப்போறதுக்கான கன்ஃபர்மேஷன் இருக்குமே தவிர்த்து இப்போ மார்க்கெட் ஒரு சப்போர்ட் ஏரியாவில் இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஆஸ் ஆஃப் நோ பியர் சென்டிமெண்ட்டில் தான் இருக்காங்க. கம்மிங் டேஸில் தான் நமக்கு அந்த கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வருமே தவிர்த்து இப்போ வரைக்கும் நமக்கு அந்த கன்ஃபர்மேஷன் இல்லை. அண்ட் இது ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் ஏரியா. எக்ஸாக்டாக இந்த இடங்கள்லேருந்து நமக்கு வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ இதிலிருந்து போகிறதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அது மட்டும் இல்லாமல் நாளையுடைய மொமெண்டம் படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிங்கப்பூர் இண்டெக்ஸான SGX வந்து ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுப்பதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. கம்மிங் 2 டேஸ் அப்படிங்கிறது ஃப்ரைடே அண்ட் மண்டேக்குள்ளே நமக்கு ஒரு 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து சிங்கப்பூர் இண்டெக்ஸ் வந்து ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. ஸோ சிங்கப்பூர் இண்டெக்ஸான SGX ஒரு மொமெண்டம் கொடுக்கும் பொழுது இதனுடைய இம்பாக்ட் வந்து நம்மளுடைய மார்க்கெட்லையும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அகைன் அண்ட் அகைன் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், இது ஒரு பெரிய கேப் அப் ஆகவோ இல்லை பெரிய கேப் டவுன் ஆகவோ இல்லாமல் இருந்தால் இந்த என்டையர் மொமெண்டம் நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டை. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம நிஃப்டியில் 30th ஜூன்லேருந்து பியர் இஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அது மாதிரி இந்த 2nd ஜூலை அப்படிங்கிறது பியர் இஸ் என்கல்ஃபிங் அப்படின்னும், இதுக்கப்புறமாக லாங் அப்படிங்கிறது இந்த 2nd ஜூலைக்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டுமே லாங் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக நம்ம வந்து மென்ஷன் பண்ணினோம். அதன்படி மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தாலும் இந்த 5th ஆகஸ்ட் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் நேத்தியுடைய வீடியோலேயே வந்து நிஃப்டி வந்து 5th ஆகஸ்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆனாலும் பேங்க் நிஃப்டி வந்து இந்த 5th ஆகஸ்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆகாமல் இருக்கிறது ஒரே ஒரு ஹோப் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இதுவுமே நமக்கு ஒரு டபுள் பாட்டம் அப்படின்னு சொல்லலாம். நிஃப்டியில் நம்ம எப்படி வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா அப்படின்னும், இது ஒரு டபுள் பாட்டம் நிஃப்டிலையும் சரி பேங்க் நிஃப்டிலையும் சரி இது மாதிரி ஒரு செட்டப் வந்து இருக்காங்க. ஸோ இது ஒரு லோவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர்த்து கன்ஃபர்மேஷன் ஃபார் லாங் போகிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் வரல அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அகைன் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், மார்க்கெட் லாங்கில் இருக்காங்களா ஷார்ட்டில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது நம்ம அந்தந்த இடங்கள் ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட்டை நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். பொசிஷனல் ட்ரேடர்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த 5th பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 5th ஆகஸ்ட்டுக்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆகும் பொழுது ஃபர்தராக நம்ம லாங் இனிஷியேட் பண்ணலாம் ஃபார் பொசிஷனலாக. அது வரைக்கும் நம்ம ஷார்ட்டில் தான் இருக்கணும் ஆஸ் ஆஃப் நோ வரைக்குமே அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதிலேருந்து அதிகப்படியான லாங் ஹோல்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம். ரீசன் வந்து இதுலேருந்து நமக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர்த்து கன்ஃபர்மேஷன் நமக்கு வரல. ஸோ நமக்கு இதில் கன்ஃபர்மேஷன் வராமல் லோ கட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எதனால் அப்படின்னா மல்டிபிள் டைம்ஸ் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும் பொழுது இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் உடைச்சாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டுமே நம்ம இந்த இடங்கள்லேருந்து லாங் போகலாம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நிஃப்டியில் சொன்னபடியே நமக்கு சிங்கப்பூர் இண்டெக்ஸ் வந்து ஒரு ஒன் சைட் அலை கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடேயில் கொடுக்கலாம். இதனுடைய இம்பாக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லேயும் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸினுடைய நாளைய இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 8th ஆகஸ்ட் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 8th ஆகஸ்ட் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது சென்செக்ஸினுடைய 8th ஆகஸ்ட் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு ஃபோக்கஸ் ஃபார் டுமாரோ. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஆயிரம் மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 minute 3 minutes இல்லை 5 minutesல வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய செக்டார் பார்த்தீங்க அப்படின்னா 8th ஆகஸ்ட் வந்து கன்சம்ஷன், இன்ட்ரா, ஐடி செக்டார் அண்ட் டிஃபென்ஸ். அகைன் அண்ட் அகைன் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், ப்ரீவியஸாக நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஐடி செக்டார் எப்போல்லாம் நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வராங்களோ ஸோ சம்திங் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நாளைக்கோ இல்லை நாளானைக்கோ இதனுடைய வேலிடிட்டி அப்படிங்கிறது 2 நாட்களில் இருக்கலாம். ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிற ஒரு டேட், வால்டாலிட்டி அதிகமாக இருக்கும். ரீசன் வந்து இந்த ஐடி செக்டார் வந்து குளோபல் மார்க்கெட்டினுடைய இம்பாக்டில் இருக்கிறனால இதனுடைய தாக்கம் நம்மளுடைய மார்க்கெட்லேயும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போல்லாம் நமக்கு ஐடி செக்டார் நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே எந்த அளவுக்கு ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் சேனலில் போயிட்டு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரைடே அண்ட் மண்டே மேபி நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கலாம் டியூ டு சென்செக்ஸினுடைய நமக்கு அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஐடி செக்டாரும் நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வராங்க. ஸோ சம்திங் கோயிங் டு ஹேப்பன். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 5 minutes படி நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் எஸ்பெஷலி டுமாரோ வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 4 டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி இனிஷியேட் பண்ணுறது, 80 and 150 பாயிண்ட்ஸ் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நம்ம வியூவர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது உதாரணமாக டைமிங் கேண்டில் எப்படி டெய்லி இனிஷியேட் பண்ணுறது அப்படின்னா
பேங்க் நிஃப்டியினுடைய 940 to 45 கேண்டில் வந்து இதுதான் அப்படின்னா ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க, இன்க்ளூடிங் பிக். எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் உங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணுங்கள். ப்ரீவியஸாக இருக்கிற லோவில் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். லோ கட் ஆகும் பொழுது ஷார்ட் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற ஹையில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் இந்த 80 பாயிண்ட்ஸ் 150 பாயிண்ட்ஸ் அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமிங் கேண்டில் மோர் தேன் 80 பாயிண்ட்ஸும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமிங் கேண்டில் மோர் தேன் 150 பாயிண்ட்ஸும் வராங்க அப்படின்னா அந்த டைமிங் கேண்டில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ரீசன் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது பெரியதாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுடைய கேபிட்டலுக்கு வந்து ரொம்பவே நல்லது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் அண்ட் நம்பர்ஸ் இது இரண்டுமே சேர்ந்து ஒரு இடத்துல வராங்க அப்படின்னா இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் நம்ம வந்து இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம், அதையும் பாருங்கள். அதாவது டைமான இந்த டைம் எவ்ரிடே வந்து நம்ம டைமிங் கேண்டில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம், நம்பர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். 3 லெவல்ஸ் அப் சைட்லையும் 3 லெவல் டவுன் சைட்லையும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த இரண்டுமே சேர்ந்து ஒரு இடத்துல வராங்க அப்படின்னா அது மஸ்ட் ட்ரேடபிளான ஏரியா. ரீசன் வந்து நமக்கு ஒரு பெரிய மொமெண்டம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். இது மாதிரியான பிளேஸில் மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் நல்ல பாயிண்ட் வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும். அண்ட் இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோவை லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.